the Canadian national anthem, Tamil Nattupan, and Tamil Thai Valthu. For this, we ask that you all please stand. நாங்கள் இப்பொழுது நிற்கும் நிலமானது காலங்காலமாக பல்வேறு தேசங்களின் குறிப்பாக கிரெடிட் ஆற்றங்கரையோரம் மிசிசாகா, அனிசினமோ, சிப்பாவே, கோடான்சோனி, வெண்டட் போன்ற மக்களினது இன்று குடிகள் இனிவிட் மெரிடியன் வாழ்விடமாகவும் கொண்ட அவர்களுக்கு சொந்த நிலம் என்பதை உளமாற ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டோம். We acknowledge that we are on the traditional territory of many nations, including Mississaugas of the Credit, the Anishinaabe, the Chippewa, and the Haudenosaunee, and the Wendat people, and home to many diverse First Nations, Inuit and Métis people. The city also acknowledges that Toronto is covered by Treaty 13, signed with the Mississaugas of the Credit, and the Williams Treaty, signed with multiple Mississaugas and Chippewa bands. அடுத்ததாக கனடா நாட்டுப்பண்ணினை இசைப்பதற்காக மனோராணியின் துதிதரனின் மாணவி துதினைய துதிசரன் தமிழீழ நாட்டுப்பண்ணையும் அவர்களே இசைப்பார்கள், வாழ்த்தையும் அவர்களே இசைப்பார்கள். We have the Canadian national anthem, Tamil Nattupan, and Tamil Thai Valthu. For this, call upon Tudaniya Tusidaran, the student of Manorani Tusidaran. Check. In
நாட்டினை இணைத்த மாணவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அகவணக்கம் இடம்பெறும். கனேடிய தேசியத்திற்காகவும் தமிழீழ தேசியத்திற்காகவும் தமிழை ஈகம் செய்த மாணவர்களுக்காகவும் இன அழிப்பிலும் இயற்கை அனர்த்தங்களிலும் உயிர் அப்பாவி பொதுமக்களுக்காகவும் அகவணக்கம் செலுத்துவோம். We would now like to observe a moment of silence to remember the heroes who sacrificed their lives for Canada, Tamalulam, and around the world, and also remember innocent civilians across the world who have lost their lives due to genocide and natural disasters. நிறைவு செய்வோம். You may all be seated. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு முழுக்க பல அமைப்புகள் தொடர்ச்சியாக தமிழ் உரிமை சார் நிகழ்வுகளை நடத்துவர். இவ்வாண்டுக்கு கருப்பொருள் நாட்டார் இயல். அனைவரையும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தமிழ் மரபையும் அதன் பெருமையையும் எமது அடுத்த சந்ததிக்கு மற்றும் அனைத்து கனேடிய மக்களுக்கும் கொண்டு செல்ல கொண்டு Arts, and we encourage you all to please take part in the events that will be taking place throughout the month for Tamil Heritage Month. நிகழ்வில் முதல் நிகழ்வாக வரவேற்பு உரை இடம்பெறும். வரவேற்பு உரையினை நிகழ்த்துவதற்கு தமிழ் மரபியல் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் பொன்னையா விவேகானந்தன் அவர்களை அழைக்கின்றோம். First, we call upon Mr. Ponnaya Vivekanandan, the coordinator of the Tamil Heritage Society, to the podium to deliver the welcome speech. இன்றைய இந்த நாளிலே தமிழர் மரபியல் திங்களின் தொடக்க நிகழ்விலே கலந்து கொண்டு வந்திருக்கிற அரசியல் பிரமுகர்களே, ஊடகவியலாளர்களே, ஆசிரியர்களே, சமூக அமைப்புகள் சார்ந்த உறுப்பினர்களே மற்றும் ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மிக எழுச்சியோடு இன்றைய இந்த நிகழ்வை அனின் சமூக கூடத்திலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்கின்ற பொறுப்பு எனக்குரியது. குறிப்பாக எமது அழைப்பை ஏற்று இங்கே பல்வேறு அரசியல் அலகுகளில் இருந்து சிறப்பு செய்ய பலர் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மத்திய அரசின் அமைச்சர் மாண்புமிகு
கரி ஆனந்த சங்கரி அவர்கள், கூடவே பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், ஒன்டாரியோ சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜய் தனியாசலம், கூடவே மார்க்கம் 7ஆம் வட்டாரத்தினுடைய மாநகர சபை உறுப்பினர் சகோதரி யோனிதா நாதன் உட்பட இங்கே பல்வேறு பிரமுகர் வந்திருக்கிற நிகழ்வு உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்விலே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். அமைப்புகள் நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 அமைப்புகளுக்கு மேல் நம்மோடு இந்த ஆண்டு இணைந்திருக்கின்றார்கள். அந்த அமைப்புகளிலிருந்து பல்வேறு உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மிக முக்கியமாக அறிவகம், கனடா தமிழ் கல்லூரி போன்ற சமூகம் சார்ந்த எமது கல்வி மையங்களிலே கற்பிக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் இங்கே பெருவாரியாக வந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வை அழகழகான வண்ண ஆடைகளால் அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இங்கே அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த தை மாதத்திலே தமிழ் மரபியல் சிறப்பு என்பது பலரும் நன்கு அறிந்த விடயம். அதை விளக்கி சொல்கின்ற இடமாக இது இல்லை. எனினும் இந்த ஆண்டு நாங்கள் நாட்டாரியல் என்கின்ற ஒரு கருப்பொருளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஆங்கிலத்திலே ஃபோக் அல்லது ஃபோக்லோர் என்று சொல்லுவார்கள். இந்த நாட்டாரியல் என்கின்ற தன்மை எப்படி சிறப்பு பெறுகிறது என்றால், நாட்டாரியல் என்று ஒரு 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 பகுதியிலே வாழ்கின்ற மக்களை குறிக்கின்ற சொல் தோற்றம் பெறுகிற போது அதற்கு எதிரான மற்றும் ஒரு சொல் இருக்கிறது என்று அர்த்தம். அதாவது நாட்டுப்புறம் என்றால் அதற்கு எதிர்ச்சொல் நகர்ப்புறம். இந்த நகர்ப்புறம் என்கின்ற அளவிலே கணிசமான மக்களுடைய வாழ்க்கை பல்வேறு சூழல்களால் மாற்றம் அடைகிறது. அதனால் ஒரு இனம் சார்ந்த மக்கள் வாழ்கின்ற நகர வாழ்வு, அங்கே அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த இனத்தினுடைய தூய்மைத்தன்மை இருக்காது. ஒரு இனத்தினுடைய பண்பாடு சார்ந்து மரபு, கலை, விளையாட்டு, பழக்க வழக்கம், வழிபாடு இவை எல்லாம் மாசுபடாத தூய்மையாக எங்கு இருக்கிறது என்றால் அந்த இனத்தினுடைய நாட்டுப்புற பகுதியில் தான் இருக்கும், கிராமங்களில் தான் இருக்கும். அங்குதான் ஒரு இனத்தினுடைய உண்மையான அடையாளத்தை கண்டுகொள்ள முடியும். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை பேணுவதற்காக போராடுகின்றோம். எங்களுடைய அடையாளங்கள் என்ன என்பது முதலில் எங்களுக்கு சரியாக தெரிய வேண்டும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் அவற்றை எவ்வாறு இந்த மண்ணிலே பாதுகாக்கலாம் என்கின்ற வழியை கண்டறிய முடியும். நகர்ப்புறங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பண்பாட்டு அடையாளங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அங்கே கலப்பு இருக்கிறது, அங்கே தூய்மை இருக்காது. ஆனால் நாட்டுப்புற மக்களிடையே இருக்கக்கூடிய பண்பாட்டு மரபுகளில், கலைகளில், அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு படைப்புகளில் நாங்கள் தமிழினம் சார்ந்த தூய அடையாளங்களை கண்டுகொள்ள முடியும். ஆகவேதான் நாட்டாரியல் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வதன் ஊடாக எமது உண்மையான அடையாளங்களை, மரபுகளை கண்டெடுத்து பேணி செல்வதற்கு, அந்த தொடர்ச்சியை கொண்டு செல்வதற்கு பேர் உதவியாக இருக்கும் என்ற வகையில்தான் இந்த ஆண்டு நாட்டாரியல் என்கின்ற ஒரு பொருண்மை பொருளை நாங்கள் தீமாக எடுத்திருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. அவை எல்லாவற்றிலும் இந்த கருப்பொருள் தான் முதன்மையாக இருக்க போகிறது. இது அதிகமாக பேசுகின்ற நேரமல்ல. மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு, ஸ்பெஷலி த பொலிட்டீஷியன்ஸ், உங்கள் எல்லோரையும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மாதம் முழுமையும் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு எமது இளைய தலைமுறைக்கு விழிப்பை ஏற்படுத்துகின்ற விடயம், எமது பண்பாடு சார்ந்து மரபு சார்ந்து இளைய தலைமுறைக்கு விழிப்பை ஏற்படுத்துகின்ற பணி முதன்மையான பணி. அத்தோடு எங்களுடைய அடையாள சிறப்புகளை நாங்கள் புரிய வைக்கின்ற, எங்களுடைய இன்மையை, சிறப்பை பிற இனத்தவருக்கு விளங்க வைக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்கின்ற இந்த விழா கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த பணிகளை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
வரவேற்புரையினை வழங்கி சென்ற தமிழ் மரபியல் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் பொன்னையா விவேகானந்தன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம் நடைபெறவிருக்கின்றது. ஆசிரியர் கௌசல்யா ராஜ்குமாரின் மாணவி ஜோதி சிவகுமாரின் வரவேற்பு நடனம் நடைபெறும். Next, we have a welcome dance to be performed by Jyoti Sivakumar, the student of teacher Kausalya Rajkumar. Please give her a warm welcome. தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம். இசை முந்தும் கதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே சிந்து கவி பாடி வரவேற்போம். தந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம். இசை முன்பும் சதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே சிந்து கவி பாடி வரவேற்போம். தக்க திம்மி தரகடத்தும் தக்க சொன்னு தரகடத்தும் தக்க திம்மி தன்ன தன்ன சொன்னு சொன்னு தரகடத்தும் தக்க திம்மி தரகடத்தும் தக்க திம்மி தன்ன தன்ன சொன்னு சொன்னு தரகடத்தும் தேனு தத்தே தேனு தத்தே தேனு தக்கிட்ட தக்க சொன்னு தா. கொத்து மலரெடுத்து கொடுத்து தோகை விரித்தாடும் மயில் போல எழில் நித்தம் குரல் பயிலும் கிளி போல கத்தி நடை பயின்று மொட்டு மலர் சொரிந்து பட்டு நடை பயின்று வரவேற்போம். அவர் சுத்தி இதழ் விரித்து வரவேற்போம். தந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம். இசை கதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே சிந்து கவி பாடி வரவேற்போம். தக்க தக்க திம்மி தக்க சொன்னு தக்கிட்ட தக்க தக்க திம்மி தக்க சொன்னு தன தன தக்க சொன்னு சொன்னு தக்க திம்மி திம்மி தக்க கிட்ட கிட்ட தத்தா தத்திங்கின தத்தா தத்திங்கின தத்தா தக்கி தத்தா தக்கி தத்தா. தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை
வரவேற்போம் தக்கதி ஜம் தக ஜம் தா தீம் தன தனத ஜொன்னு ஜொன்னு த ஜம் ஜம் தக ஜம் தா தாம் தொங்க தக்க தொங்க தாம் தித்தாம் கற்ற பெரியோரே கன்னி தமிழறிந்த உற்ற சான்றோரே நல்வரவு கற்ற பெரியோரே கன்னி தமிழறிந்த உற்ற சான்றோரே நல்வரவு எமை பெற்ற தாய்மாரே பேணும் உற்றோரே பெற்ற தாய்மாரே பேணும் உற்றோரே சுற்றுமிருப்போரே நல்வரவு சுற்றும் இருப்போரே நல்வரவு தந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம் இசை முந்தும் சதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே இங்கு கவி பாடி வரவேற்போம் 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 அழகான வரவேற்பு நடனத்தை வழங்கி சென்ற மாணவிக்கு நன்றியையும் பாராட்டையும் கொடுத்து விடலாம். அடுத்த நிகழ்வாக நாட்டார் பாடல் இடம்பெறவிருக்கின்றது. ஆசிரியர் விஜயகௌரி சசிதரனின் மாணவர் கலைக்கோதை சசிதரன் மற்றும் கிருஷ்ணிகா சர்வானந்தன் மற்றும் ஓவியா பாலசிங்கன் மற்றும் தனுசிகா குகன் மற்றும் மிருதங்கம் வாசிப்பதற்காக கபிசா சபேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். As you all know, the theme for this year's Tamil Heritage Month is folk arts. Folk arts are one of many forms of arts through which the Tamil culture and identity are expressed. Folk arts reflect the values, beliefs, traditions, and creativity of the Tamils. There are many art forms that fall under folk arts, one such being folk songs, which is the Nattar Padal. And so our next performance will be a folk song. For this, we call upon the students of Vijaya Gauri Sasidaran, Kalaikode Sasiharan, Krishnika Shravanandan, Ovia Balasingam, Tanishika Kugan, and on the Miradangam, we call upon Kabisha Sabesan.
மீன் மகள் பாடுகிறாள், வாவி மகள் ஆடுகிறாள். மீன் மகள் பாடுகிறாள், வாவி மகள் ஆடுகிறாள். மற்று நகர் அழகான வேடையம்மா, இங்கு ஏற்று திசையும் கலையின் பாடையம்மா. மீன் மகள் பாடுகிறாள், வாவி மகள் ஆடுகிறாள். அழகான மேடையம்மா, இங்கு எது திசையும் கலையின் பாடையம்மா. ஏலேலோ 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 விபுலானந்த பிறந்த இடமம்மா, இங்கு வேனை கோரி போட்ட குலமம்மா. விபுலானந்த பிறந்த இடமம்மா, இங்கு வேனை கோரி போட்ட குலமம்மா. ஊரூராய் கூத்தாடும் நூறம்மா, ஊரூராய் கூத்தாடும் நூறம்மா. இந்த ஊரினிலே கலை செல்வம் நூறம்மா, இந்த ஊரினிலே கலை செல்வம் நூறம்மா. ஆ மீன் மகள் பாடுகிறாள், வாவி மகள் ஆடுகிறாள். பட்டு நகர் அழகான பேடையம்மா, இங்கு எது திசையும் கலையின் பாடையம்மா. ஏலேலோ 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 அம்மானே வசந்தம் கேட்கலையோ, நீங்க அழகான மகுடி பார்க்கலையோ. அம்மானே வசந்தம் கேட்கலையோ, நீங்க அழகான மகுடி பார்க்கலையோ. தேமதுரை தாலாட்டு உறங்கலையோ, தேன்மதுரை தாலாட்டில் உறங்கலையோ. எங்கள் தேவியரின் வார்த்தைகளில் மயங்கலையோ, எங்கள் தேவியரின் வார்த்தைகளில் மயங்கலையோ. ஆ மீன் மகள் பாடுகிறாள், வாவி மகள் ஆடுகிறாள். பட்டு நகர் அழகான வேடையம்மா, இங்கு எது திசையும் கலையின் பாடையம்மா. ஏலேலோ 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 ஏலேலோ
ஏலேலோ ஏலேலோ ஆ ஆ அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரதோமை வென்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரதோமை வென்ற வடிவேலன் நல்ல அமுதமெல்வோர் தமிழ் வாயிலும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் அமுதமெல்வோர் தமிழ் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் அருளுகந்த முருகா உயர் சீலன் என்றும் மறுசுரந்தே காக்கும் அனுகூலன் என்றும் மறுசுரந்தே காக்கும் அனுகூலன் குழந்தையாக குமரனாக கோவநாடை துறவியாக குழந்தையாக குமரனாக கோவநாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூடுமாய வினைகள் யாவும் வெல்வேன் கண்ட குவலரிலோர் கனியுகப் பெரு வரதராய் திகழ் காணும் கந்தனை குவலயத்திலோர் கனியுகப் பெரு வரதராய் திகழ் காணும் கந்தனை கும்பிட்டென்ற பிணிகள் நீங்கி மகிழ்வேன் உள்ள குமுறனோய்ந்தே நல்ல வழி செல்வேன் உள்ள குமுறனோய்ந்தே நல்ல வழி செல்வேன் நீலமயில் மீதெழறி ஆவினன் கூடியில் தோன்றும் நீலமயில் மீதெழறி ஆவினன் கூடியில் தோன்றும் நிமலனாம் குழந்தை முருகேசன் தூரன் நில புன்முறுவல் வள்ளினேசன் தூரன் நித்தில புன்முறுவல் வள்ளினேசன் தூரன் நித்தில புன்முறுவல் வள்ளினேசன் நாட்டார் பாடல்களை வழங்கி சென்ற மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு ஒரு பாராட்டையும் தெரிவித்து விடலாம். அடுத்த நிகழ்வாக உரையாற்றுவதற்கு தமிழ் மரபு திங்கள் 2014 ஒன்டாரியோ மாநில அரசாலும் 2016 கனடிய
மத்திய அரசாலும் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டு புலம்பெயர் நாட்டில் மதி இனம் மொழி மரபுக்கு கிடைத்த ஒரு பெரும் அங்கீகாரமாக திகழும் தமிழ் மரபு திங்கள் பல ஆண்டு முயற்சியிலேயே சாத்தியமானது. இதற்கு தோற்றுநராக திகழ்ந்த அமைப்புகள் கனடா தமிழ் கல்லூரி மற்றும் அறிவகம். அந்த அமைப்பின் ஒன்றான கனடா தமிழ் கல்லூரி உயர்தர கல்வி பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் திரு சிவானந்தன் சபாரட்னம் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். Next, we have a speech by Sivanandan Sabaratnam from the Canadian Tamil Academy. In 2014, the Government of Canada recognized and proclaimed January as Tamil Heritage Month. This was then recognized and proclaimed by the Canadian government in 2016. And this would not have been possible without the endless efforts of two of our founding organizations who played a huge role in Tamil Heritage Month being recognized. Those organizations being Canadian Tamil Academy and Arivagam Canada. So now we have a speech by a representative from Canadian Tamil Academy, Sivanandan Sabaratnam. இங்கு கூடியிருக்கின்ற தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆசிரியர்கள், அரசியலாளர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் கனடா தமிழ் கல்லூரி சார்பாகவும் கனடா தமிழ் கல்லூரியின் இயக்குநர் சார்பாகவும் எனது அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை, அதன் தொடர்ச்சியில் இருக்கின்றது. இக்கருத்தை சொல்லியவர் ஈழ நாட்டின் தமிழறிஞர் கா. சிவத்தம்பி அவர்கள். தமிழின் சிறப்பு தமிழ் அதன் தொன்மையில் இல்லை, தொடர்ச்சியில் இருக்கின்றது. இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னாக கனடா தமிழ் கல்லூரி தமிழ் மொழி வாரம், தமிழ் மொழி கிழமை என்ற அமைப்பை நிறுவி, தமிழ் மேம்பாட்டுக் கழகம் என்ற அமைப்பை நிறுவி, அதனூடாக பல அமைப்புகளை உள்வாங்கி அந்த நிகழ்வை தொடங்கியது ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்பொழுது 20 ஆண்டுகள் கடந்து அந்த தமிழ்மொழி கிழமை தமிழ் மரபு திங்களாக மாறி 2019 ஆண்டிலிருந்து தமிழ்மொழி திங்கள், தமிழ் மரபு திங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். மரபு அல்லது பாரம்பரியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். எமது முன்னோர் அவர்களின் காலத்திலே எவ்வாறு வாழ்ந்தார்கள், என்ன நம்பிக்கைகளை, சடங்குகளை, விழாக்களை, வாழ்வியலை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் என்பதை அவர்களுக்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகள் அப்படியே வாழையடி வாழையாக நாங்கள் அதை தொடர்ச்சியாக செய்வதுதான் மரபு என்பார்கள் அறிஞர்கள். அந்த வகையிலே நாங்கள் எமது அடுத்த தலைமுறைக்கு எங்கள் மரபுகளை சரியான வகையில் கையெழுத்து செல்ல வேண்டும். மொழி அவற்றில் அந்த நிகழ்வுகளில் என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை மரபு என்னும் வரும்பொழுது நாங்கள் சரியான மரபை காண வேண்டுமென்றால் அதனை நாட்டார் மரபில் மட்டும்தான் காணலாம். அந்த நாட்டார் மரபுகள் இந்த ஆண்டு தமிழ் மரபு திங்களின் கருப்பொருளாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் எங்கள் மரபுகளை நாட்டார் மரபிலிருந்து தெரிந்து தெளிந்து அதனை அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு இந்த தமிழ் மரபு திங்களின் கருப்பொருளாக நாட்டார் இயல் அமைந்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 27ஆம் தேதி தமிழ் மரபு திங்களின் நிறைவு விழா மிகச் சிறப்பாக கொண்ட ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பெருவாராய கலந்து கொண்டு இந்த ஆண்டு தமிழ் மரபு திங்களை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றும், இந்த மாதத்தோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுமைக்கும் எங்கள் மரபுகளை எமது அடுத்த தலைமுறைக்கு உங்களின் பிள்ளைகள், எங்களின் பிள்ளைகள், அதுக்கடுத்த வார தலைமுறைகளை நாங்கள் சரியாக கையெழுத்து செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும்
இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கனடா தமிழ் கல்லூரி அதன் ஆசிரியர்கள் சார்பாக எனது அன்பையும் வாழ்த்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உரையினை வழங்கி சென்ற சிவானந்தம் சபாரத்னம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு Before the next event, we'd like to take a moment to thank the elected officials and dignitaries who have joined us this evening. We'd like to acknowledge Honorable Minister Gary Anandasangari. Please give him a hand. Honorable Minister Vijay Thanigasalam. MPP Aris Babikian. Regional Councillor Alan Ho. Regional Councillor Joe Lee. Councillor Juanita Nathan. Councillor Amanda Colici. And Trustee Anu Sriskandaraja. Sorry, my apologies. I missed another very important person. Councillor Parthi Kandavel. And then we have Trustee Anu Sriskandaraja. அதனைத் தொடர்ந்து அடுத்த உரையினை ஆற்ற கனடாவின் அறிவக கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் கிரிதரன் கார்த்திகேசு யோகநாதன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். Next, we have a speech by Mr. Kiridharan Karthigesu on behalf of Arivam Canada. கனடா தமிழ் மரபியல் நடுவத்தின் தமிழ் மரபு திங்கள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள், அன்புக்கினிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், தமிழ் அமைப்புகள் சார்ந்த பிரதிநிதிகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். புலம்பெயர்ந்து வாழுகின்ற எமது தமிழ்ச்சிறார்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். எமது வரலாற்றை, எமது பண்பாட்டை, எமது தாயகம் பற்றிய பல்வேறு விடயங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தலைநிமிர்ந்து ஏனைய பல்லின பண்பாட்டு மாணவர்கள் மத்தியில் வீர்நடை போட வேண்டும் என்ற நோக்கிலே தமிழ் மரபு வாரம், தமிழ் மரபு திங்கள் என்ற வகையில் வளர்ந்து இன்றைய இந்த பெரும் ஆலவிருட்சமாக இந்த அமைப்பு வளர்ந்து நிற்கின்றது. எமது நோக்கம் முக்கியமாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற தேசங்களிலே வாழுகின்ற மாணவர்கள், எமது சிறார்கள் தம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் ஆரம்ப கர்த்தாக்களாக தமிழ் கல்லூரியும் அறிவகமும் விளங்கியது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் இந்த நடுவத்திலே இணைந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வருகின்றனர். அறிவகம் மற்றும் கனடா தமிழ் கல்லூரியில் 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், 6500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், 250க்கு மேற்பட்ட வளாகங்கள், தமிழ் பள்ளிகள் ஊடாக தமிழ் வளர்த்து செல்கின்றார்கள். அந்த அற்புத பணியில் ஆயிரக்கணக்கான பெற்றோர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பணியை முன்னெடுத்து செல்வோம். இன்றைய தினம் ஆரம்பமாகின்ற இந்த நிகழ்வு இந்த மாதம் முழுமையிலும் பல்வேறு அமைப்பினரால் முன்னெடுத்து செல்லப்பட உள்ளன. அந்த வகையில் இந்த நிகழ்வின் தொடக்க நாள் நிகழ்விற்கு வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி
இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உரையை ஆற்றி சென்ற கனடாவின் அறிவகம் கல்வி ஒருங்கிணைப்பாளருக்கு கிரிதரன் கார்த்திகேஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு We'd now like to pass the floor on to the elected members who have graciously taken time out of their busy schedules to join us today for the opening ceremony of Tamil Heritage Month. Firstly, we'd like to welcome Honorable Minister of Crown Indigenous Relations and Member of Parliament for Scarborough Rouge Park, Honorable Minister Gary Anandasangari, to the podium. Just before he speaks, I'm just going to give a brief intro. Honorable Gary Anandasangari was first elected as the Member of Parliament for Scarborough Rouge Park in 2015. He has previously served as a Parliamentary Secretary to the Minister of Justice and Attorney General of Canada, as Parliamentary Secretary to the Minister of Crown Indigenous Relations, and as Parliamentary Secretary to the Minister of Canadian Heritage and Multiculturalism. Minister Anandasangari is an internationally recognized human rights lawyer and community activist who has advocated tirelessly for education and justice. As a passionate advocate for human rights, he regularly represented Lawyers Rights Watch Canada at the United Nations. He also served as a strong advocate for local youth, intervening in cases of wrongful student expulsion and suspension. Honorable Minister Gary Anandasangari was also the Member of Parliament who was responsible for passing Private Member Bill C-471, an act to designate the month of January as Tamil Heritage Month in Canada. Please join me in welcoming Honorable Minister Gary Anandasangari to the stage. Thank you. எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். Let me first acknowledge that we're gathered here on the traditional lands of many Indigenous peoples, including the Mississaugas of the Credit. And I want to acknowledge that Mary Ng, who's the Minister of International Trade and who is riding we're in, is unfortunately not able to be here today. So I want to bring greetings from her as well. And let me acknowledge some of the elected officials that are here today. My colleague and friend and my neighbor, not my neighbor, he is from my riding, Vijay Thanigasalam, who's the Associate Minister of Transport. Good to see Vijay. As well as Parthi Kandavale. Congratulations, Parthi. He is the newly elected City Councillor for Scarborough Southwest, and Anusri Skandaraja, who is the trustee for Ward 25. Let me also acknowledge Aris Babikian, who's the MPP for Scarborough Agent Court, as well as regional councillors Lee and Ho, as well as Councillor Kaluchi and Juanita Nathan. So a great deal of presence from many different representatives here today. I want to talk about 4 different things when we talk about Tamil Heritage Month, and I will go back and forth in Tamil and in English. நாங்கள் தமிழ் மரபு திங்கள் என்று நாங்கள் பார்க்கல வந்து நாங்கள் கனடாவில் நாங்கள் ஒரு மோஷனாக கொண்டு வரைக்கல நாங்கள் குறிப்பாக நாங்கள் அதை பற்றி யோசித்தது வந்து 4 முக்கியமான விடயம். முதலாவது வந்து தமிழ் மக்கள், the people. ஸோ கனடாவில் கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் மக்கள் இங்கே குடியேந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 1983க்கு பிறகு பல 1000 மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ப்ராவின்ஸ், ஒவ்வொரு டெரிட்டரிலையும் அவர்கள் வசித்து கொண்டு வரார்கள். அவர்கள் பல விதமான கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு செஞ்சு கொண்டு வரார்கள். நாங்கள் பார்த்தோம் என்றால் நுனுவெட் டெரிட்டரியில் வந்து பல தமிழ் மக்கள் அங்கே வேலை செஞ்சு கொண்டு வரார்கள். குறிப்பாக இண்டிஜினஸ் இன்யூட் கம்யூனிட்டிஸோடு அவர்கள் வேலை செஞ்சு வரார்கள், சேவை செஞ்சு கொண்டு வரார்கள். எங்கள் சார்பில் அவர்கள் சேவை செஞ்சு கொண்டு வரார்கள். அதே மாதிரி நாங்கள் நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ் எடுத்து பார்த்தோம்னால் இந்த கடந்த வருடம் வைல்ட் ஃபயர்ஸ் நடக்க வைக்கல பல தமிழ்
மக்கள் அங்கே இருக்கிறவர்கள் பல பேர் முன்னெடுத்து அவர்களுடைய திறமைகளை இங்கே காட்டக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இந்த கடந்த டிசம்பர் நீங்கள் டாக்டர் அருண் ரவீந்திரன் அவர் வந்து அவர் ஈழத்தமிழ் ஒரு சைக்காட்ரிஸ்ட், அவர் கேமிச் அண்ட் ஒரு சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் என்ற இடத்துல இவர்கள் பல வருடங்களாக அவர்கள் சேவை செஞ்சு வருவார்கள். அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ப்ரொஃபஸர், ஃபுல் ப்ரொஃபஸர். அவருக்கு வந்து எங்கள் கவர்னர் ஜெனரல் திறந்து ஆர்டர் ஆஃப் கனடா அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இது நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் என்றால், தமிழ் மக்களின் பங்களிப்பு கனடாவில் இருக்கிற வளர்ச்சிக்கு இருக்கிற அவர்களுடைய சேவைகள் மிகவும் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து புலம்பெயர்ந்து வந்தாலும், நாங்கள் ஒரு சில கஷ்டத்துக்களை வந்தாலும், நாங்கள் திருப்பி இந்த நாட்டுக்கு நாங்கள் ஒரு கொடுக்குற ஒரு மக்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அதில் நாங்கள் மிகவும் பெருமைப்பட வேணும். நாங்கள் ஒரு நேரத்தில் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு ஒரு எலெக்டட் ஆஃபீஷியல் இருப்பாரோன்னு நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தோம்னா நாங்கள் ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ்லையும், மார்க்கம் டொரண்டோவில் இருக்கிறார்கள், சிட்டி கவுன்சிலர்ஸ் இருக்கிறார்கள். அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் ஃபெடரல் லெவல்லையும் நாங்கள் ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு இருக்கக்கூடியதாக தெரியுது. அதே மாதிரி எனி நியூஸ் ரூம், கனடாவில் நீங்கள் எந்த நியூஸ் ரூமுக்கு போனாலும் நீங்கள் எங்கள் தமிழ் மக்களின் சேவைகளை நாங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனுடைய நாங்கள் ஒரு மக்களாக நாங்கள் மிகவும் பெருமைப்பட வேண்டும். ரெண்டாவது விடயம் வந்து மொழி. எங்கள் நான் செய்கிற வேலை வந்து இண்டிஜினஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ. அந்த நிலையில் நாங்கள் இண்டிஜினஸ் மக்களோட நாங்கள் ரெகுலராக நாங்கள் என்கேஜ் பண்ணுவோம். கனடாண்ட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 90 விதமான மொழிகள் கனடாவில், ஆல்மோஸ்ட் 100 மொழிகள் இருந்தது. கிட்டத்தட்ட 90 விதமான மொழிகள் அழிவற்று இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால். அந்த நிலையில் நாங்கள் ஒரு புலம்பெயர்ந்து வந்து எங்கள் மொழியை இங்கே இன்னும் வளர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றால், அதில் இங்கே இருக்கிற பல பேருக்கு தான் அதுக்கு பெருமை. அதனுடைய இந்த நேரத்தில் உங்கள் ஆசிரியர் பல பேர், உங்கள் முழு பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எங்கள் சமுதாயமாக உங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். ஏனென்றால் உங்கள் உழைப்பு இல்லாமல், உங்கள் முயற்சிகள் இல்லாமல் இந்த நாட்டில் தமிழ் மொழி வளர்க்கிறது மிகவும் கஷ்டம். இங்கே இருக்கிறவர் மட்டுமில்லை, எத்தனை பேர்கள் வீட்டை வச்சு அவர்கள் கிளாஸ் கொடுப்பார்கள். ஜூமில் இப்போ செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதனுடையாக ஆசிரியர் முழு பேருக்கும் எங்கள் நன்றி. அதே மீதாக பெற்றோர்கள், பல பெற்றோர்கள் பல முயற்சிகள் செய்வார்கள் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு மொழி பழக்க வேணும் என்று. அதனுடைய உங்கள் முழு பேருக்கும் என் பாராட்டுகள். கல்ச்சர் என்று நாங்கள் சொல்ல போனோம் என்றால், அதான் இன்றைக்கு இந்த வருஷத்தான் தீமும் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீம். கல்ச்சர் என்று பார்க்கல வந்து கனடாவில் நாங்கள் வந்து ஒரு புலம்பெயர்ந்த மக்களாக இருக்கைகளை வந்து நிச்சயமாக கலாச்சார வித்தியாசங்கள் சில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ற கல்ச்சர் வந்து ஒரு எவல்யூஷனரி ப்ரோசஸ், ஒரு காலம் ஸ்டாட்டிக்காக இருக்க போற இல்லை. நாங்கள் எங்கள் கலையை வந்து நாங்கள் எங்கள் நாட்டு ஃபோக்ரோலுக்கு நாங்கள் போகலாம். அதான் எப்போங்கிற பேஸ் லைனாக இருக்கும். அதனால் எப்போ வந்து கல்ச்சர் இவால்வ் பண்ணும். அதனுடைய இங்கே பல கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் முக்கியமான பணிகள் அவர்கள் செஞ்சு கொண்டு வரார்கள். நாங்கள் யூடியூப்லேயோ அல்லது வேற விடயங்களை பார்த்தோம் என்றால் சரியான ஒரு இன்க்ரெடிபிள் டேலண்ட் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது தமிழ் கல்ச்சரை மட்டுமில்லை, அவர்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் கூட அவர்கள் மிக்ஸ் பண்ணி எங்கிற கலாச்சாரத்தை வெளி உலகத்துக்கு அவர்கள் கொண்டு வரார்கள். அதனுடைய அது கூட நாங்கள் மிகவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். இறுதியாக சொல்ல போனோம் என்றால் காணி. நாங்கள் எப்பவும் வந்து தமிழ் மக்களாக நாங்கள் புலம்பெயர்ந்து இங்கே விரைக்கில் வந்து எங்கள் காணிகளை விட்டுட்டு வந்து நாங்கள் குறிப்பாக ஈழத்தமிழர் ரெண்டு பார்க்கல. இங்கே நாங்கள் எங்களுக்கு பல கடமைகள் இருக்குது எங்கள் தாயகத்தை பொறுத்தவரையில்லை. அந்த கடமைகள் வந்து நாங்கள் சரியான தெளிவாக இருக்க வேணும். என்ன நிலையில் நாங்கள் அந்த கடமைகளை நாங்கள் இங்கே பணி செய்ய வேணும் என்ற இது வந்து சரியான தெளிவாக நாங்கள் எங்கள் பணிகளை இங்கே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை ஒவ்வொரு தமிழர் கனடியன் மக்களுக்கும் இருக்குதுன்னு நான் நம்புறேன். அந்த நிலையில் நாங்கள் ஒரு காலம் வந்து ஈழத்தமிழரின் குரலுக்கு நாங்கள் குரல் கொடுக்கலாம் ஒழிய அவர்களுடைய குரலை வந்து நாங்கள் எடுத்து போட்டு நான் அவர்களுக்கு குரல் என்று சொல்லாது. அதனுடைய நாங்கள் சரியான ஒரு தெளிவாக நாங்கள் எங்கள் அரசியல் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸை வந்து நாங்கள் அட்வான்ஸ் பண்ணுறது வந்து மிகவும் முக்கியம். அதே நேரத்தில்
கனடா பொறுத்தவரையில் எங்கள் பொலிட்டிக்கல் அட்வொகசி என்று சொல்ல போனால் கடந்த மே 18ஆம் தேதி மே 18th 2018 கனடியன் அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு நடந்தது வந்து இனப்படுகொலை என்ற ஒரு ரெசல்யூஷன் கனடியன் பார்லிமெண்டில் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கு மேலாக போன ஜனவரி 10ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முதல் 4 இலங்கை அரசாங்க உறுப்பினர்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷம் கோட்டபாய ராஜபக்ஷம் வந்து அவர்களை கனடியன் அரசாங்கம் சாங்ஷன் பண்ணியிருக்குது. அது ரெண்டும் வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான விடயம். ஸோ எங்கள் கடமை, தமிழ் மக்களின் கடமை, எங்கள் காணிகளை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதென்றால் எங்கள் மக்களின் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சேவை வந்து அந்த குரலை இன்னும் கனடியன் அரசாங்கத்தில் மட்டுமில்லை ஒவ்வொரு அரசாங்கத்தில் ஒவ்வொரு நாடுகளையும் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நிலப்பாடு. அதை நாங்கள் செஞ்சு கொண்டு வருவோம். அதுக்கு உங்கள் முழு பேரின் ஆதரவும் முக்கியம். ஆனால் நிச்சயமாக நாங்கள் தமிழ் மக்கள் என்ற பார்க்கைகளில் இதில் தமிழ் மக்களுக்கு அவர்களோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து மிகவும் தெளிவாக அவர்கள் பல தடவை அவர்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறார்கள். குறிப்பாக திம்பு பிரின்சிபல்ஸ் நீங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதுக்கு மேலாக பல டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸில் அவர்களுடைய குரலை திருப்பி அவர்கள் என்ன தேவை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடையாக தமிழ் மக்களுக்கு ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷனோடையும் டிக்னிட்டியோடையும் கிடைக்க போகிற ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் எங்கள் தமிழ் மக்களுக்கு தேவை என்று நான் நம்புகிறேன். இறுதியாக இங்கே வந்து இருக்கிற முழு பேருக்கும் நான் நன்றி சொல்லி இந்த மாதம் பல செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த செலிப்ரேஷன்ஸ் நாங்கள் செய்யவில்லை. Please think of all those who are suffering today. I know there's many conflicts taking place around the world, and let us always remember those who are impacted and those who are impacted by the senseless violence that we see today. So thank you very much for this opportunity, and have a good Tamil Heritage Month. உரையினை வழங்கிய மதிப்புக்குரிய அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மதிப்புக்குரிய ஹரி ஆனந்த சங்கரி அவர்களே, சிறிது நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய பதாகை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த தமிழ் மரபு திங்களின் 2024 வெளியிடப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நாட்டார் இயல் என்ற பதாகை வழங்கும் இடம்பெறுகின்றது. நாட்டார் இயல் என்ற அந்த பதாகை வழங்கும் நிகழ்வை தமிழ் மரபியல் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்களுக்கு அந்த மன்னிக்க வேண்டும், திரு பொன்னையா விவேகானந்தம் அவர்கள் மதிப்புக்குரிய ஹரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு வழங்கி வைப்பார். இன்று உங்கள் எல்லோருக்கும் இந்த பதாதை கிடைக்க இருக்கின்றது. இந்த பதாதை நாட்டார் இயல் என்கின்ற தலைப்பிலே வரையப்பட்ட ஒரு ஓவியமாக இருக்கிறது. பறை என்கின்ற எங்களுடைய மரபிசை கருவினுடைய மையத்தில் மரபுசார் விளையாட்டு சிலம்பம் எங்களுடைய நாட்டுப்புற வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய உணவு தொழில் இவை பட்டியலப்படுத்தப்பட்டதாக இந்த பதாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை விடவும் அங்கே நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள் இவற்றை கொண்ட பல்வேறு காட்சிகளை இங்கே பார்ப்பீர்கள். இந்த ஒரு அரிய செய்தியை தாங்கிய இந்த பதாதையை இந்த பொழுதில் நாங்கள் வெளியீடு செய்கின்றோம். இந்த பதாதையை இப்போது எம்மிடமிருந்து பெறுகின்றார் கனடிய மத்திய அரசின் மாண்புமிகு அமைச்சர் திரு ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள். தொடர்ந்து ஹரி அவர்களை இங்கே நிற்குமாறு அழைக்கின்றோம். வாருங்கள், இன்னும் வேர்கள் இருக்கிறது. அடுத்து இந்த பதாதையை பெற இருப்பவர்கள் தமிழ் மரபியல் நடுவத்தினுடைய
நிறுவன அமைப்புகளாக இயங்குகின்ற அறிவகம், கனடா தமிழ் கல்லூரியை சார்ந்தோர் இந்த பதாதைகளை பெற இருக்கின்றார்கள். அவர்களுக்கான பதாதைகளை வழங்க இருப்பவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். கனடா தமிழ் கல்லூரியின் சார்பில் அதனுடைய இணைப்பாளர், முதன்மை இணைப்பாளர் திரு கேதார்நாதன் அவர்களை அழைக்கின்றோம். கூடவே கஜன் அவர்களும் இங்கே இருக்கின்றார். அடுத்து அறிவகத்தினுடைய சார்பில் திரு லிங்கம் அவர்களையும் அழைக்கின்றோம். முதலில் இவளை விஜய் தனியாசலம், முன்னால் வாருங்கள். ஒன்டாரியோ அரசனுடைய மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தனியாசலம் அவர்கள் இங்கே வருகின்றார். இந்த பதாதையை இப்பொழுது மரபுரிமை நடுவத்தினுடைய சார்பில் திரு கஜன் அவர்கள் பெறுகின்றார். அடுத்த பதாதையை தமிழ் கல்லூரி சார்பில் தன்னுடைய முதன்மை இணைப்பாளர் திரு கேதாரநாதன் பெறுகின்றார். அடுத்து இந்த மரபியல் நடுவத்தினுடைய தொடக்க கால நிறுவன அமைப்புகளுள் ஒன்றான அறிவகத்தினுடைய சார்பில் திரு லிங்கம் அவர்கள், அறிவகத்தினுடைய பொறுப்பாளர் திரு லிங்கம் அவர்கள் பதாதையை பெறுகின்றார். பதாதையை வழங்கிய அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய Thank you. We now have a greeting from Honorable Mary Ng. Unfortunately, Honorable Mary Ng wasn't able to make it today, but she has sent us a greeting. I'm just going to share that greeting with you all. So, as the Member of Parliament for Markham Thornhill, it gives me great pleasure to send my sincerest congratulations to the Tamil Heritage Society on your opening ceremony of Tamil Heritage Month. With Canada being one of the largest diaspora Tamil communities, this is a wonderful occasion to honor the invaluable contributions made to our country by Tamil Canadians. Tamil Canadians have been instrumental in fostering growth and prosperity towards building a stronger and more inclusive Canada. This event provides an excellent opportunity for everyone to learn about Tamil history, language, and culture. The Tamil Heritage Society plays an important role in educating the community about the richness of the Tamil culture. May this month be filled with joy, learning, and a greater appreciation for the rich heritage of the Tamil community. I wish you continued success for years to come. To all in attendance, I wish you a memorable day. Sincerely, Honorable Mary Ng. I'd like to call upon Sandana Thevaraja from the Office of Honorable Mary Ng's office to present the greeting to Mr. Punya Vivekanandan, the coordinator of Tamil Heritage Society. Sandana. Thank you. Next, I'd like to call upon two of our elected officials who have joined us today, Honorable Mr. Vijay Thanigasalam and Honorable Eris Babikian. Honorable Associate Minister of Transportation and Member of Provincial Parliament for Scarborough Rouge Park, Honorable Minister Vijay Thanigasalam. Vijay is one of the youngest and first Tamil Canadians to be elected as a member of the provincial parliament in Ontario. He has been committed to materializing the vision of Scarborough being a place to live, work, and go to school. He championed the government's plan to redevelop and expand Scarborough Health Network,
which will improve healthcare in Scarborough for generations to come. He strongly advocated for and played a key role in the establishment of the first ever medical school in Scarborough, the Scarborough Academy of Medicine and Integrated Health at UTSC. Vijay has been instrumental in the building of the Scarborough subway extension after 30 years of inaction to reduce the long commute for the residents of Scarborough. He also secured the funding for the building of a brand new state-of-the-art community center in the riding. He also introduced and successfully passed his first private member's bill, Tamil Genocide Education Week, which is an honor not only for him, but all Tamils worldwide. And we also have Honorable Eris Babikian here. MPP Eris Babikian is the current member of Provincial Parliament for Scarborough Agincourt, as well as chair for the Standing Committee on the Interior. He is also vice chair of the Standing Committee on Justice Policy. Prior to his political career, Eris Babikian served as a citizenship judge from 2009 to 2015. On June 7, 2018, Eris Babikian was elected to the Ontario Legislature, winning over 50% of the vote and breaking 30% of overall representation in Scarborough Agincourt. He is the first Armenian elected official to the Ontario Legislature. Please join me in welcoming Honorable Minister Vijay Thanigasalam and Honorable Eris Babikian. எல்லாருக்கும் வணக்கம். கனடா தமிழ் கல்லூரி இந்த தமிழ் மரபு திங்களின் துவக்க நிகழ்வுக்கு நானும் என்னோட எம்பிபி அரிஸ் பாக்கினும் ஒன்டாரியோ அரசாங்கம் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். முதல்ல I want to acknowledge all the elected officials from different levels of government, like MP Gary said, but especially I would like to congratulate the elected councillor Parthi Kandavel Anna for your victory. It is definitely a deserving victory for all your service and commitment towards the Scarborough Southwest riding. Congratulations. இந்த மரபு திங்கள் இந்த ஆண்டுண்ட நாட்டார் இயல் நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறீங்க. நானும் இந்த தமிழ் கல்லூரியில் ஒரு மாணவனா கலாநிதி டீச்சர், தேன்மொழி டீச்சர் போன்ற சிறந்த ஆசிரியர்கள்ட்ட படித்து வந்த மாணவனால எனக்கும் அவியல் கொடுத்த அந்த தமிழ் அறிவியல் தமிழை தாண்டி எனக்கு கொடுத்தது முக்கியமா நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் எவ்வளவு தூரம் நாங்கள் கிராஜுவேட் பண்ணி படித்து வேலை செய்ய தொடங்கி போனாலும் நாங்கள் திரும்ப வந்து எங்களோட மக்களுக்கு, குறிப்பாக எங்களோட தாயத்தில் வாழ்கிற மக்களுக்கு நாங்கள் கை கொடுக்கும் போதுதான் நாங்கள் படித்த படிப்புக்கே ஒரு மதிப்பு கிடைக்கும் என்ற ஒரு விடயத்தை அந்த வயசுலேயே சொல்லிக் கொடுத்தவியல். அந்த எல்லா ஆசிரியருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டார் இயல்ன்றது ஒரு பொது மக்கள், ஒரு தொழிலாளர் அவியல் பாடுற ஒரு பாட்டாக இருக்கலாம், நாட்டார் பாடலாக இருக்கலாம், நாட்டார் இலக்கியமாக இருக்கலாம், நாட்டார் கதைகளாக இருக்கலாம், ஒரு தொழில் செய்கிற ஆக்கள் கூட தொழில் முறையில் பாடுற பாட்டு இது ஒரு நாட்டார், அது உழவராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கடலில் போய் வேலை செய்கிறாக்கலாம். அவியல்ன்ற பாட்டு இந்த வருடம் ஒரு பொதுமக்களா உழவர்களுக்கு வேலை செய்கிறாக்களுக்கான ஒரு இந்த நாட்டாரியலை தமிழ் கல்லூரியும் அறிவகமும் அனைவரும் இணைந்து கொண்டு வந்திருக்கிறது. உண்மையா இந்த மாசம் இந்த நாட்டாரியலை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாலே எப்படி எழுத்து முறையாக கொண்டு வந்த இலக்கியங்களை தாண்டி நிறைய ஒரு பக்கத்தில் எழுத்து முறை இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வாய்மொழி முறையாக நிறைய பாடல்கள், நிறைய நாட்டுப்புற பாடல்கள் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த முறையில் இப்படி ஒரு சரியான ஒரு தீமை கொண்டு வந்த தமிழ் கல்லூரிக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த இடத்துல நிறைய ஊடகத்திலேருந்து வந்த அண்ணாமார் அக்காமார் இருக்கினோம். அதே மாதிரி நிறைய அமைப்பினர், வேறு அமைப்பினர் கனடாவில் கனடாவில் மட்டுமில்லை புலமைந்த தேசங்களில் எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லா மட்ட அரசாங்கத்தாலும் நிதி ஒதுக்கப்பட்டு அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்டாரியோ அரசாங்கத்தால் கிட்டத்தட்ட $12 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் தமிழ் மக்களின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் மக்களாக ஒரு
குழு அமைச்சிருக்கணும். அந்த குழுவில் இந்த எல்லா மட்டத்திலேருந்து வர நிதியை எடுத்து சரியான முறையில் சீரான முறையில் இந்த தமிழ் சமூக மையத்தை கட்டி எழுப்புறது தமிழ் மக்களுண்ட முக்கியமாக தமிழ் அமைப்புகள கையில் வந்து சேர்ந்துருக்குது. அதில் குறிப்பாக இங்கே நாங்கள் சொல்ல போனால் மக்களவை நேஷனல் கவுன்சில் ஆஃப் கெனடியன் தமிழ்ஸ் அவியலண்ட கையிலையும் கெனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற வர்த்தக அமைப்பின் கையிலையும் தான் அவியல் இந்த தலைமைத்துவ பதவி எடுத்து எல்லா அமைப்புடன் சேர்ந்து இந்த வேலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு தமிழ் மக்களாகிய நாங்கள் எல்லா அமைப்பினராகிய நாங்கள் ஒன்றா வந்து இந்த ப்ரொஜெக்டுக்கு இப்போ அரசாங்கம் கொடுத்த தொகையை தாண்டி மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது தான் நாங்கள் சீராக சரியான முறையில் கட்டி முடிக்கலாம். ஸோ அந்த விடயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏண்டா அதுக்கு ஒன்டாரியோ அரசாங்கம் சார்பாக அது ஹரிஸ் பாபிக்கினா இருக்கலாம், ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டா இருக்கலாம், எல்லாரும் இணைந்தான் இந்த தொகையை கொடுத்துருக்க குழுவிட்ட. ஸோ மக்கள் தான் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும். அதே மாதிரி எப்படி கனடாவில் எங்களுக்கு ஒரு இது முக்கியமோ அதே மாதிரி எங்கள் தமிழீழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களோட மக்களுக்கு காலம் சார்ந்து நிறைய தேவைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு விடிவுக்கான ஒரு தேவையும் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த பூமி பந்தில் பிறந்து விரிந்து வாழ்றதுக்கு காரணம் எங்களோட தமிழ் மக்கள் ஒரு இன அழிப்புக்கு ஆட்பட்ட ஒரு மக்கள். கொத்து கொத்தாக எங்களோட தமிழ் மக்களை கொன்று குவித்த இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு நாங்கள் சரியான முறையில் ஒரு யூஎன்லையோ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லையோ அவர்களை அந்த கொண்டு போய் எங்களோட இன அழிப்புக்கு அவர்களுக்கு ஒரு நீதி எடுக்கணும்டா நாங்கள் அந்த ஐசிசி என்ற ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் நாங்கள் கொண்டு அவர்களை நிப்பாட்டி அவர்களுக்கு தண்டனை வேண்டி கொடுத்தா தான் எங்கட மக்களுக்கு எங்கட தாயத்தில் வாழ்ற மக்களுக்கு எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு நீதி கிடைக்கும். அந்த நீதி தான் எங்கட மக்கள்கிட்ட ஒரு நீதி தான் எங்கட மக்களுக்கு அடுத்தது என்ன தேடி போகலாம். ஸோ அப்படி வரும்போது நாங்கள் ஒரு காலத்திலையும் அது நாங்கள் தாயகத்தில் வாழ்ந்தா இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், இல்லாட்டி புலம்பெயர்ந்த எந்த நாட்டில் இருந்தாலும் நாங்கள் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு எங்களோட மொழி கலை கலாச்சாரத்தோடு முக்கியமாக எங்களோட அடையாளத்தையும் எங்களோட வரலாற்றின் போராட்டத்தையும் நாங்கள் ஊற்றுவிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். அப்போ சொல்லிக் கொடுத்தா தான் நாங்கள் மறக்காம கனடாவிலேயும் நாங்கள் சரியா இருப்போம். அப்படி சரியா இல்லாமல் போகிற ஆக்களுக்கான முக்கியமான வேலைகளை நாங்கள் செய்யணும். குறிப்பாக இப்போ இங்கே ஒன்டாரியோ மாகாணத்தில் தமிழ் இன அறிவியற்கிழமை பில் 104 தமிழ் ஜெனஸ் எஜுகேஷன் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஏகமனதாக எல்லா கட்சியும் நிறைவேற்றப்பட்டிருக்குது. என்றாலும் இதுக்கு இன்னும் நெருக்குவாறு இலங்கை அரசாங்கத்தால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு காலமும் எங்களோட மக்கள் இவ்வளோ ஒரு நூற்றுக்கணக்கான மக்களை நாங்கள் பழி கொடுத்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம். நாங்கள் எவ்வளவுதான் தமிழ் மரபு திங்கள் கொண்டாடினாலும் கனடாவில் வேறு எந்தெந்த நிகழ்வு கொண்டாடினாலும் கடைசியில் நாங்கள் திரும்பி பார்த்து எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஆக்கள் எங்களோட தாயத்தில் வாழ்கிற மக்கள். ஸோ அந்த விதத்தில் இங்கே இருக்கிற எல்லா அமைப்பு சார்பாக வந்த ஆக்களுக்கும் ஒவ்வொரு ஊடகம் சார்ந்த வந்தாருக்கு நான் கேட்டுக்கொண்ட விடயம் என்னென்றா, கனடாவில் எங்களுக்கு எப்படி ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் முக்கியமோ அதே மாதிரி தாயத்தில் நாங்கள் சுதந்திரமாக வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு நாடு முக்கியம். ஸோ அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது முதல் இன அழிப்புக்கு அது இன அழிப்பில் செஞ்ச யார் இன அழிப்பில் ஈடுபட்டினோமோ அதே அவர்களுக்கு நாங்கள் ஒரு கூண்டில் ஏற்றணும். அவர்களை நாங்கள் நேராக போய் சந்திச்சு நாங்கள் அவர்களோட இனிமைத்தான் நாங்கள் கதைக்க போறோம்ன்றது இவ்வளவு நாளும் எங்களோட தமிழ் இன அழிப்பில் கொல்லப்பட்ட மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம். அதை நாங்கள் வெளியில வந்து எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா இந்த மரபு திங்கள்ன்றது நாங்கள் இவ்வளவு நாளும் கொண்டாடப்பட்ட மரபு திங்களுக்கும் ஒரு வித்தியாசமான மரபு திங்கள். இங்க கனடாவில் எங்களை தமிழ் மக்களுக்கு எதிரான நிறைய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சியை நாங்கள் இனம் கண்டு சரியான பாதையில் போனத்தான் நாங்கள் எங்களோட தாயத்தில் வாழ்ற மக்களை கைவிடாமல் இருப்போம். ஸோ அந்த விதத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த கனடா தமிழ் கல்லூரிக்கும் அறிவகத்துக்கும் அனைத்து தமிழ் ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And I will pass my microphone to Aris Babikian. Thank you, Vijay. Vanakkam. It is my great pleasure to be here today to celebrate with you Tamil Heritage Month. We bring with my colleague
Vijay, the greetings of the Premier of Ontario, Doug Ford, and the Cabinet. And we are proud of the Tamil community contribution in Ontario to development and enhancement and enrichment of our society. Heritage is an important part in every individual person's life, especially when you are belonging to certain diverse ethnic community. Because in these faraway lands, far away from your homeland and far away from the homeland of so many of us, when we come to these shores, it is important that we preserve our culture, our language, our heritage, because these elements are what shaped us in the past and what is going to be shaping us in the future. Without these values, we cannot be functioning as an individual humans and as a collective community members and the society. And I am so proud and so delighted to see so many young people embracing their culture. They are proud their culture, their art, their heritage, because these are the future of the community, our society, our province, and our country. By embracing their culture, their heritage, they are not only preserving their own community's history, also contributing to our province, our country, and making it a better place for all of us. This is what makes Canada the best country in the world, because when we come to Canada, we bring our culture, diverse cultures. We learn from each other and we contribute to the Canadian culture so that we have a unique concept, which is unique for Canada. No other country in the world has the same concept, approach of preserving and giving the opportunity for its diverse group to preserve their heritage and their culture. So that's why it is important. In case of Tamil people, and in my case, as an Armenian people, it is important to preserve our culture because our adversaries tried to wipe us from the face of the world. And they did not succeed. They did not succeed because people like you were attached to their culture. You wanted to show the perpetrator that regardless of what they do, they did not be able to wipe up your history, your people's history. It is the same thing happened with my people. My people went through genocide 105 years ago. I am third generation of a survivor to genocide from two sides of my family. That's why I feel so strongly attached to the Tamil community. So we have a common experience. Have a common experience by being persecuted, and we were able to survive. We were able to pass our history, our culture to the next generation. And I am proud of you. Just your sacrifices didn't go in vain. Today, when you celebrate your culture, a message to all these people who denied that there was a genocide, to all these people who tried to wipe off the face of the world, that not succeed. This is the biggest success story for your generation, and I am confident by your teaching and guidance, you will be able to pass the torch to the next generation. I'm proud to be called and honored to be called friend of the Tamil community. I was involved in 2018. I was involved with a group of young people who came to my office, and they had a vision of building a community center. And
because I had experience in building community, the Armenian Community Center. They want my advice to guide them, to give them some input. What is the important part of the community center for a diverse group like us? And I was proud to work with them, to support them, and also to work with Vijay and our other colleague, Logan Kanapati, to secure $12 million from our government to build that community center. And I am hopeful that very soon you are going to celebrate your culture, your tradition in your own community center. But I am also proud that I supported Jay's bill for the Tamil Genocide Education Week, because I know what it means for our communities, for the to recognize our suffering. I worked with my community on various Canadian government levels to recognize the Armenian genocide. And that recognition brought some healing for people. I'm sure that the genocide education will bring some healing, because without healing, that wound is still open. So I was proud that I stood up in the House and I was one of the 3 people to support Vijay's speak on recognition of the Tamil genocide. So thank you very much for all of you for listening to me, and I will be always available for you in any matter you want. And I'm proud to see so many people from Scarborough Agincourt here, and my office is always open for you. So thank you very much. We would like to call Tamil Academy representative to receive certificate of recognition on behalf of Ontario government. Thank you. Thank you. We also ask that Honorable Minister Vijay Thanigasalam and MPP Aris Babikian remain at the front to receive the poster from Professor Nama Subramanian, who is the Dean of Higher Studies of Canadian Tamil Academy. தற்பொழுது பதாகை வழங்குதல் நடைபெறுகின்றது. பதாகை வழங்குவதற்காக கனடா தமிழ் கல்லூரியின் உயர்கல்வி பீடாதிபதி முனைவர் கலாநிதி நா. சுப்பிரமணியம் அவர்களை மதிப்புக்குரிய அமைச்சர் விஜய் தணிகாசலம் மற்றும் மதிப்புக்குரிய பாபி கேஜன் அவர்களுக்கு வழங்கி வைக்குமாறும், அவர்கள் இணைந்து அறிவகம் மற்றும் கனடா தமிழ் கல்லூரி மற்றும் தொடர்பியல் நடுவம் உறுப்பினர்களை இணைந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Next, call upon Regional Councillor Joe Lee. Councillor in Markham since 2010, Joe Lee chaired Transportation and International Partnership in Canada 150 Celebration, the Automated Vacuum Collection Feasibility Working Group, and served as a director for PowerStream. He's currently chair of York Region Planning and Economic Development, director of Toronto Global Invest, and the Transportation Task Force. Along with them, we call upon Regional Councillor Alan Ho. Alan Ho was elected as one of 4 regional councillors representing Markham on York Regional Council. Ho currently serves as chair of the Markham Subcommittee and Culture and Economic Development Committee of the City of Markham, and director of Housing York Inc. Board with York Region. Along with them, I call upon Councillor Amanda Colucci. Amanda Colucci is the councillor for Ward 6 in Markham. She's a proud Canadian who emigrated to Canada with her parents in the early 90s. In 2014, she became the first Chinese female elected to serve on the City of Markham Council. And finally, we also call upon Councillor Juanita Nathan.
Juanita Nathan is the counselor for Ward 7 in Markham. She's the former public school board trustee and former chair of the York Region District School Board. She has received several recognitions for her services through awards, including the Queen's Diamond Jubilee Award for Service, conferred by Honorable Michael Chan. Please join me in welcoming these 4 elected officials to the podium. Evening. First of all, I want to thank all Tamil friends to wish you happy Thai Pongal. You probably didn't know I'm from India. So Heritage Week is very symbolic. I'm third generation Chinese away from China. So I don't know much about China. Only recently I started to know China because I started to learn my heritage. But I kept my Chinese language at home. Too bad in India, because every state picked their own language. So I only able to master my Hindi and state of West Bengal. So I speak Hindi and Bengali. So Hindi bolta namaste. So anyone who from India, you can speak with me in Hindi, or you are from West Bengal, you can speak with me in Bengali. So I have other friends, so I'm just going to give it short, so again, continue. I'm proud. You keep up your heritage, just like I keep my heritage, like my father always used to tell me, doesn't matter where you're born, doesn't matter what passport you carry, but when you stand in front of stranger, they always look at your face and say, hey, you're so I'm proud. Thank my Father in heaven. He forced me to go to a Chinese school in India to learn Chinese, so I'm able to speak Chinese and write Chinese today. So that's the heritage, just like you did in your community. I'm proud of you too. So without delay, I'm going to turn over to my colleague, Regional Councilor. Thank you, Joe. Good evening, honored guests and gentlemen. I'm Regional Councilor for the City of Markham. And as the chair of Markham's Economic Development Committee, I bring promising and congratulations to the Tamil Heritage Month 2024. In fact, City of Markham is one of the most diverse cities in Canada, and also, a very multicultural city in Canada, on top of the high-tech capital of Canada. In fact, our city has a lot of, you see a very beautiful landscape filled with headquarters. But talking about City of Markham, the best thing about City of Markham is you. Because together, that's what makes Markham the best. Our community has been immeasurably and by the diversity of people and the special gifts of culture heritage we carry within. So here, I would like to congratulate you all on this occasion. One last thing, in fact, you know that I have a Chinese background, and we just have celebrated the 100th anniversary of Chinese Exclusion Act. But as a matter of fact, talking about genocide took place very long time ago in China. I think much longer than what you can imagine. Talking about 1700 years ago in 1804, you know what? Among 20 million people, 60 million people were killed in invading country, one of the 5 invading countries. And today, all the Chinese people are descendants from these 40 people, 17. So here, I would like to condemn, genocide, anywhere, anytime. And let's not forget this kind of history. Make
that history will not repeat itself. Thank you so much. I will pass the microphone to Ward 6 Councillor Amanda Kuluchi. Thank you. Well, thank you very much, Regional Councillor Ho. And while we're standing here, me and Councillor Nathan have decided we're going to save the best till last, because she's going to send greetings in Tamil. So I just wanted to say happy Heritage Month to all the people who are attending here, and also to the entire Tamil community. And if our mayor is here, he will actually say that City of Markham is so proud to be the first city recognized and also proclaimed Tamil Heritage Month. And that is something that we're absolutely proud of. Yes. And it's just like Regional Councillor Hall mentioned that we're such a diverse city and diverse community. And I truly believe that celebrating our heritage, retaining our culture is so incredibly important. Not only among adults, but especially for our next generation as well. That's why we have so much music and dances and singing to teach our next generation as who we are. Because singing, dancing, all these are part of our culture and also our language, so that we can pass on to one generation to another generation and other generation, so that all of us will continue to remember our roots, where we come from, and why we're here. And as Canada, we're so fortunate that every single culture is being equally valued, and also, more importantly, to encourage us to retain as who we are. So I just wanted to say thank you to the organizing committee to have such a wonderful celebration right here in the city of Markham, and so that we can all share that. Clearly, between Regional Councillor Lee, Regional Councillor Ho, and myself, we're of Chinese heritage. And we stand in front of you not only to represent City of Markham Council, members of council, but also from the Chinese community, to be standing with you and by you to celebrate such a great Heritage Month. So wonderful celebration, everyone. Thank you. Thank you, Councillor Amanda Kuluchi. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். தமிழ் மரபுரிமை நாள் ஒன்டாரியோ மாகாணத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டு இன்றைக்கு 10 வருடங்கள் ஆகின்றன. இருக்கின்றது 14ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. கூறியது போல மார்க்கம் நகரம் அதற்கு முன்னதாகவே தமிழ் மரபுரிமை நாளை பிரகடனப்படுத்தி இருந்தது. முதலில் தைப்பொங்கல் ஜனவரி 13, 14, 15 தைப்பொங்கல் நாளாக பிரகடனப்படுத்தி அதற்கு அடுத்த வருடமே ஜனவரி மாதம் முழுதுமே மரபியல் மாதமாக பிரகடனப்படுத்தின பெருமை இந்த நகரத்துக்கு உரியது. இங்கு இன்று வந்து கனடா தமிழ் மரபியல் நடுவம் கொடியேற்றி இன்று ஏற்றப்பட்டு எங்களுடைய மரபு கொடி இன்று இந்த புகைப்படாவை இங்கு வைப்பதில் மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. இவர்கள் கூறியது போல வந்த பல ஒவ்வொரு கலாச்சாரத்தில் வந்திருந்தாலும் நாங்கள் இங்கு எல்லோரும் ஒரு சமத்துவமாக ஒரு சகோதரத்துடன் இருந்து எல்லோருடைய மரபுகளையும் விஷயங்களையும் நாங்கள் கண்டு அதே வேளையில் இங்கு வந்திருக்கும் அனைத்து நான் நன்றி கூற உங்களால் மட்டுமே எங்களது குழந்தைகள் பிள்ளைகள் எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை இன்னும் பாதுகாத்து பின்பற்றி அடுத்து அவர்களுடைய அடுத்த சந்ததியிற்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது உங்களால் மட்டுமே நன்றிகள்.
இந்த ஜனவரி மாதத்தில் நாங்கள் எங்களுடைய ஆச்சாரம், நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எங்களுடைய தடைகளை தாண்டி நாங்கள் எவ்வளவு வென்றிருக்கின்றோம், இந்த கரைய நீரோட்டத்தில் கலந்து எவ்வளவு விஷயங்கள் நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம் என்ற விடயங்களைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். இது ஒரு உண்மையான கொண்டாட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சமுதாயம் விளக்க எழுப்போம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான சமுதாயமாக இருக்கின்றது. இங்கு வந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி. So there was something that I wanted to mention. Our mayor, although it's not this evening, but earlier this afternoon, he actually attended a flag raising event, which is celebrating Tamil Heritage Month flag raising, and which is at the Civic Center as well. He presented his greeting to the organizer. So I just wanted to mention that. So can we have the organizing greeting? Regional Council Hope, Regional Council Lee. Thank you. Thank you. Thank you. We ask that you remain at the front to receive the official poster for Tamil Heritage Month. We have Professor Subramaniam, Dean of Higher Studies of Canadian Tamil Academy, to present the poster. Thank you. Next, we call upon Councillor Kandavil to the podium. Councillor Parth Kandavil is the councillor for Ward 20, Scarborough Southwest, Toronto. Parthi is a former Toronto District School Board trustee and teacher who served on a platform rooted in leadership, ethics, fairness, and accountability. During COVID, he successfully championed the Toronto School Board's stepped up response to areas of high transmission and hot zones, thereby keeping teachers and students safer with fewer interruptions to an already difficult learning scenario. Please join me in welcoming Councillor Parthi Kandavil. Hello, Vanakkam. Thank you very much for this kind invitation. Also, it's my pleasure to be here. I came all the way from South Scarborough, Kennedy Eglinton. In a way, Markham is the diaspora of Scarborough people. So coming to see former Scarborough people in Markham is very, very heartwarming. Also to see this beautiful community center is an inspiration for us, for the Tamil community in Scarborough. As previous speakers noted, the federal government, provincial government has given us, the city of Toronto, nearly $26 million. The city of Toronto has given the land for 99 years. It's been 3 years. So now, as the new only Tamil city councillor, it's going to be my duty working with the community to make sure the Tamil Community Center is like this, as beautiful as this, and maintains our Tamil identity. So that is something, as a city councillor, I'm looking forward to welcoming
all of you to the Tamil Community Center. So that is something that we celebrate during Tamil Heritage Month. The other item I want to speak to, when I was the school trustee for 8 years, the Toronto District School Board was the first school board to honor and celebrate every January, every year from 2015 as Heritage Month. And when I was a trustee for 8 years, I would say the school board is where the celebration of Heritage Month is most important, because not only is it for Tamil children to see their identity reflected in the classroom, in the school, in the assembly, it's important for other communities, other children from different backgrounds to see, understand, and learn about Tamil heritage. Because when the younger generations learn and appreciate not just our identity and our culture, but also our history, a history tainted with genocide, hurt, and exclusion. So as we continue to celebrate now almost 15 years of Tamil Heritage Month, we have to keep in mind the future. When I look at the audience tonight and at the multiple Tamil Heritage Month celebrations happening throughout the GTA, we have to think about the future. So when we all come here next year, I want to see your grandchildren, your children in the audience, because it's only them that will continue this community, this culture, and this kalachara. So with that, I thank you for inviting me here, and I'm looking forward to working with all of the stakeholders and organizations to create the Tamil Community Center in the city of Toronto. We ask that you join me at the front to receive the official poster from again Professor Na Subramanian. We also call the members of Tamil Heritage Society, Canadian Tamil Academy, and Arivaham Canada to the front. Next, we call upon Trustee Anu Sriskandaraja to the podium. Anu Sriskandaraja is the Toronto District School Board Trustee for Ward 22 of Scarborough Rouge Park. She is also an Assistant Professor of Child and Youth Studies at York University, where her research focuses on children, youth, and transnationalism. During her term, she brought forward a motion on a COVID-19 recovery plan, which was subsequently passed unanimously by the Board of Trustees. In 2017, Anu Sriskandaraja co-authored a STEM teaching and learning report for the TDSB, which examined the board's implementation and outcomes of their STEM program. Please welcome Trustee Anu Sriskandaraja. புத்தாண்டு வாழ்த்துக்கள். I'll short keep on. I know later school nights, teachers are school nights and hall and 9 விடணும். So முதலாவது டீச்சர்ஸ்மாருக்கு தேங்க்யூ சொல்லணும். நீங்க வந்ததுக்கு உங்களோட சர்வீஸுக்கு. நான் தமிழால பேசுறேன், இல்லைன்னா holding. அம்மா சொல்றது, how can you tell a Tamil teacher? I mean, sorry, plead பண்ணது. Always so crisp and so nice. So very nice. Now, everybody want to sorry, plead பண்ணினா அம்மா சொல்ல teacher மாதிரி. So just want to share that. இன்றைக்கு இருக்குது. So I want to thank, of course, the organizers, the volunteers, and the MCs, and also the Tamil media. In the Tamil Heritage Month is very, very, very busy, and so many events kave porava. So tired. Usually they don't get credit. They're behind the camera. So thank you. Ella events poradhu. Yeah, and usually, in the community sometimes unified illa, right?
உள்ளுக்கு sometimes தெரியல ஆனா எங்களோட தமிழ் மீடியா எங்கேயும் பார்த்தாலும் always unified, always cooperating, so we can learn something from our Tamil media, so thank you எல்லாருக்கும். So எங்களோட MC சொன்ன மாதிரி தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் நாங்கள் TDSP-லும் செலிப்ரேட் பண்ணது I know. And எங்களோட themes this year is memories. இங்கிலீஷ்ல சொல்ற எங்க TDSP in the theme. Kind of themes இருக்குது நல்லது, right? Our children have multiple opportunities to learn about different themes, and எங்களுக்கு எல்லாம் connected, right? Memories is very much connected to the Canadian Tamil Academy's theme. So I'll read a short blurb about our theme in English. Our theme at the TDSP this year is Our Memories, Our Truths, Our Paths Forward, a Mosaic of Tamil Identity. Memories play an integral role in how we shape our stories and our identities. They are what we tell ourselves about who we are and form the basis of how we know us, as well as how we perceive and know the world around us. Memories also shape our truths, and it's with our memories and truths in mind that we set goals for ourselves and move forward individually, collectively as a group of people. This is from our official committee. So A9 in the quarter use Panaranda, recently there's been a lot of conversations in the community about memories and what our truths are. I know there's some organizations in the community who have maybe not remembered our truths and maybe represented us in an unfairly way. And I bring that up because இதுலதான் எங்க Tamil teachers play such an important role on எங்க Tamil memories, எங்க Tamil truths. I was very proud to see, it's sad to see some adults in the community who have forgotten our truth, forgotten our histories. But now I'm so proud because about maybe 10 Tamil student associations who came out and made a statement about the happen in our community. And I think that's really telling. உண்மையா உங்களோட டீச்சர்ஸ் மேல தான் அந்த யங் ஜெனரேஷனுக்கு நீங்க டீச் பண்ணிருக்கீங்க. The evidence is there. We see that the young people in the community are really doing a good job of remembering our truths when even maybe our adult counterparts. And the history might not be as disrupted as ours, so adala we're bringing a lot of energy. But also nanga remember பண்ணனும் Ilam Tamil people have to also join our Tamil heritage committees because our politics has to be part of Tamil heritage. We have to always remember that Tamil Ilam is Tamil heritage. So I think Adila, I will end it on that note, and I just want to say thank you again for the teachers, and thank you to the organizers. They picked a beautiful venue. And I think, Markham really symbolizes the beauty of Canada, right? You see so many functionality and so many community use paninam. They're the gym, and it shows how Tamil people have just integrated into Canadian society. And I think this community center does a really great job of representing that. So thank you, Markham. Yeah. All right, thank you. Okay. Thank you. We ask Professor Na Subramaniam to present the poster to Trustee Anusri Skandaraja. Okay. Next, we're going to have the poster presentation to the partnering organizations for the Tamil Heritage Month. And to present the posters, I call upon the elected officials who have joined us today to join us at the front. Honorable Minister Vijay Thanigasalam, MPP Eris Babikian, Councillor Juanita Nathan, Councillor Amanda Colucci, Councillor Parthi Kandavel, and Trustee Anusri Skandaraja. Okay, first we call upon our representative from Canadian Tamilar Ninevalachi Ahavam to receive the poster. Canadian Tamilar Ninevalachi Ahavam.
Next, we call upon a representative from Toronto Tamil Sangam. We ask that the organizations who have received the poster that you remain at the front so we can take a photo at the end. Next, we call upon a representative from Tamil Heritage Center. Next, a representative from Markham Tamil Seniors Association. Next, we call upon a representative from Scarborough Tamil Association. Next, a representative from Vaughan Tamil Association. Next, a representative from Box Grove Senior. Okay. Next, we call upon a representative from Canada, Maradamullai Natpani Ondriyam. Canada, Maradamullai Natpani Ondriyam. Next, a representative from Punguruthivu Palayamanavar Sangam, Canada.